ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம இன்னொரு புது கதை கேட்கலாமா? ஓகே. ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு ஹார்ஸ்னா பைத்தியமா. அவர் எந்த ஊர்ல ஹார்ஸ் நல்லா இருந்தாலும் அதை வாங்கிடுவாராம். நிறைய ஹார்ஸஸ் வச்சிருந்தாராம். அதுக்குன்னே தனியா ஒரு இடமும் வச்சிருந்தாராம் அந்த பேலஸ்ல. அவருக்கு ஹார்ஸஸோட மோகம் ஜாஸ்தி ஆயிட்டதால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவரை ஹார்ஸ் பைத்தியம், ஹார்ஸ் பித்தன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இந்த ராஜா அவரோட கிங்டம்ல யாரையுமே ஒழுங்கா கவனிக்கவே இல்லையா. அப்போ அங்க இருந்த ஒரு லாயலான ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணாராம், அந்த இடத்த அவர் எடுத்துக்கிட்டு அவர் கவனிக்க ஆரம்பிச்சாராம். ராஜாக்கும் ஒரே ஹாப்பியா இருந்துச்சான். பரவாயில்ல, இந்த மினிஸ்டர் நல்லா நம்மளோட ஊரெல்லாம் பாத்துக்கிறாரு, நம்ம ஹார்சஸ் கவனிச்சுக்கலாம், அவர் பாத்துக்க போறாருன்ற தைரியத்துல ராஜாவும் இருந்துகிட்டே இருந்தாராம். இப்படியே நிறைய நாள் போச்சான். அந்த மினிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப திமிர ஆகிட்டாராம். எல்லாம் கெட்டதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாராம். யாருக்குமே எந்த நல்லதுமே பண்ணலையாம். யாராவது எதனா கேட்டாலும், ராஜாவே என்ன ஒண்ணு கேட்கல, நீ யாரு என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லுவாராம். இதை ராஜா கவனிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஆனா அவரால் அந்த மினிஸ்டரை உடனே திரட்ட முடியலையா. ஏன்னா அவர் தான் ரொம்ப லாயலா இருந்துகிட்டு இருந்தார்ல முன்னாடி. அதனால அப்படியே அமைதியா இருந்துட்டு இருந்தாராம் ராஜா. ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த மினிஸ்டருக்கு நம்ம புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். இப்படியே போயிட்டு இருந்துச்சா. ஒரு நாள் ராஜா மீட்டிங்காக எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாராம். அப்போ எல்லாரும் மீட்டிங்க்கு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சோல்ஜர் ஓடி ராஜா ராஜா, ஒரு அரபு நாட்டுக்காரர் 2 குதிரையை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு உங்ககிட்ட காட்டுறதுக்கு அப்படின்னு. உடனே ராஜா அப்படியா, சீக்கிரம் உள்ள உடனே அனுப்பு, எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னாங்களாம். இப்போ அந்த அரபு நாட்டுக்காரர் என்ன பண்ணாராம், அந்த 2 குதிரைங்களையும் உள்ள கூட்டிக்கிட்டு வந்தாராம். இப்போ அந்த ராஜாக்கு அதுங்க 2த்தையும் பார்த்துட்டு ஒரே ஹாப்பியா ஆயிடுச்சான். சூப்பரா இருக்குப்பா, 2 குதிரைங்களும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னாரா ராஜா. அதுக்கு அந்த அரபு நாட்டுக்கார் சொன்னாராம், இல்ல ராஜா, என்னை மன்னிச்சிருங்க, ஒன்னு நான் இன்னொருத்தவருக்கு கொடுக்கறேன்ற வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் எடுத்துக்க முடியும் ராஜா, என்னை மன்னிச்சிருங்க ராஜா அப்படின்னாராம். அதுக்கு அந்த ராஜா சொன்னாராம், என்னப்பா இப்படி சொல்லிட்ட, ரொம்ப அழகா இருக்குப்பா ரெண்டுமே, எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, எங்களுக்கு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு. உடனே அந்த அரபு நாட்டுக்கார் சொன்னாரா, சரி ராஜா, உங்க ஆசைப்படி 2த்தையுமே கொடுத்துட்றேன், ஆனா 1 அப்படின்னு. உடனே ராஜா சொன்னாரா, என்ன சொல்லு அப்படின்னு. உடனே அந்த அரபு நாட்டுக்கார் சொன்னாரா, ராஜா, இந்த 2 ஹார்சஸ்ல 1 அம்மா 1 பொண்ணு, அதுல எது அம்மா எது பொண்ணுன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த 2 ஹார்சஸும் உங்களுதுதான் ராஜா அப்படின்னுட்டாராம். ராஜா உத்து பார்த்தாரா, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, யார் அம்மான்னு கண்டுபிடிக்கிறது. அந்த ஹார்சஸை நடக்க வச்சாராம், ஓட வச்சு பார்த்தாராம், அவருக்கு எதுவுமே முடியலையா. உடனே என்ன பண்ணாரா, அந்த மந்திரியை கூப்பிட்டாராம். நீ தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப அறிவாளி இல்ல, நீ இதுல கண்டுபிடிச்சு சொல்லு யார் அம்மா யார் பொண்ணுன்னுட்டு அப்படின்னு. அந்த மந்திரி வந்தாராம். ஆமா ராஜா, நான் தான் இங்க ரொம்ப அறிவாளி, நீங்க சொல்ற மாதிரி, இருங்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அவரும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாராம். அவராலையும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலையா. உடனே ராஜாட்ட போய் சொன்னாரா, ராஜா, நான் தான் இங்க இருக்கிறதுலயே அறிவாளி, இப்பவும் சொல்றேன், ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல, அப்படி இங்க வேற யாராவது இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டாராம். ராஜா என்ன பண்ணாரா, அங்க இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, நீங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க, யார் இதுல அம்மா பொண்ணுன்றத கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லுங்கன்னு. உடனே எல்லாரும் போய் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டாங்களாம், இந்த மாதிரி இருக்குதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஊர்ல நந்துன்னு ஒரு பையன் இருந்தானா. அவன் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போய் ராஜா கிட்டக்க சொன்னானா. ராஜா நீ அப்பா, நீ கண்டிப்பா கண்டுபிடிப்பியா அப்படின்னு. நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் ராஜா, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி ஓகே அப்படின்னு. உடனே நந்து சொன்னானா, ராஜா, எனக்கு இன்னொரு வேண்டுகோள், நீங்க இந்த 2 குதிரைங்களையும் கொண்டு ரிவர் கிட்டக்க விடணும், அப்பதான் என்னால உங்களுக்கு சொல்ல முடியும்னு. ராஜா சொன்னாராம், கண்டிப்பா நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம்னு. அடுத்த நாள் எல்லாரும் போனாங்களாம். போய் அந்த ரிவர் பேங்க்ல நின்றுட்டு இருக்கும் போது நந்து என்ன பண்ணானா, இந்த 2 ஹார்சஸையும் அந்த தண்ணியில தள்ளி விட்டுட்டானா. 2 ஹார்சஸும் நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிச்சான். அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரம் போக 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 ஒரு ஹார்ஸ் மட்டும் தத்தளிக்க ஆரம்பிச்சிச்சான். இன்னொரு ஹார்ஸ் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான்.
போக போக திரும்ப இந்த ஹார்ஸ் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிச்சான். அப்போ நல்லா ஸ்விம் பண்ணிட்டு இருந்த ஹார்ஸ் என்ன பண்ணுச்சான், இந்த தத்தளிக்கிற ஹார்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 கரையோரம் சேர்த்துருச்சான். அதுவும் ஏறி வெளியில வந்துருச்சான். நந்து உடனே ராஜாவை பார்த்து, ராஜா இதுல இந்த தத்தளிச்சுட்டு வந்த ஹார்ஸ் தான் ராஜா பொண்ணு, இந்த தள்ளிட்டு வந்த ஹார்ஸ் தான் ராஜா அம்மா அப்படின்ன உடனே ராஜாவும் அந்த அரபு நாட்டுக்காரும் ஆமா சரிதான் அப்படின்னாங்களாம். இந்த மினிஸ்டருக்கு அசிங்கம் தாங்க முடியாம தலையை குனிஞ்சுக்கிட்டாரா. அதுலேருந்து நந்து தான் அந்த நாட்டுக்கு மினிஸ்டர் ஆனாராம். அதே மாதிரி இந்த 2 குதிரைங்களையும் ராஜா வாங்கிக்கிட்டாராம். அதுலேருந்து அவங்க ஹாப்பியா இருந்துகிட்டு இருந்தாங்களா. நந்துவும் ராஜாக்கு எது நல்லது எது கெட்டதுன்றத அப்பப்போ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்துகிட்டு இருந்தாங்களாம். இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும், ஒண்ணு நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே கர்வத்தோட இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம கத்துக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் இருக்கணும். சரியா? இன்னொன்னு, இந்த தத்தளிச்சிட்டு இருந்த ஹார்ஸை எப்படி அந்த அம்மா ஹார்ஸ் தள்ளிட்டு 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 வந்துச்சு, அதே மாதிரிதான் நம்ம அம்மாக்களும். எந்த அம்மாவும் நம்ம குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்றத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மளும் நம்ம அம்மாவை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், அவங்களுக்கு கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரியா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.